இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பை இப்போ நான் சொல்லிடுறேன். இதை பண்ணவே நீங்கள் கூடாது. அதாவது மொதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபா வருமானத்துக்கு குறைவாக உங்கள் குடும்ப சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு வருடம் 50,000 கொடுக்குறாங்க. 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்க தயவு செய்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் அரசு பள்ளியில் படித்தேன் அப்படின்ட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஆரம்பிக்கலாமா? 2025 டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லா மாணவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 12th முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி 2024 12th முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கணும் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள், அப்புறம் தனியார் பிரைவேட் பொறியியல் கல்லூரிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போது அந்த டேட்டெல்லாம் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை பற்றி A to Z நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், என்னென்ன தேதிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே 12th ரிசல்ட்டுக்காக இப்போ 12ஆவது முடித்த மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் திடுதுப்புன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது அதற்கான தேதிகளும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேதிகளை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. எப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணல, என்னென்னலாம் தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு 7ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணலாம்? போன வருஷம் இதுக்கு முன்னாடியெல்லாம் 12th முடிச்சிருப்பாங்க அந்த மாணவர்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 12th முடித்த மாணவர்கள், நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், எந்த போர்டில் வேணாலும் படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி டேட். அடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்லாம் கடைசியாக நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணலாம். இவ்வளோ நாள் நமக்கு டைம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாத காலம், மே மாதம் ஃபுல்லாக இருக்குது. நைட் அப்ளை பண்ண இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம், பொறுமையாக அப்லோட் பண்ணலாம், அவசரப்பட தேவையில்லை. அதை பற்றின டீட்டெயிலான டெமோ வீடியோக்கள் எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. இந்த ஜூன் 11ஆம் தேதி அந்த ரேண்டம் நம்பர் என்ன சார் அப்படின்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர், ரேண்டமான ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது வரும். அது ஒரு சாப்டர்னு வச்சுங்க, அதை முடிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுடைய உண்மையாகவே அவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்கிற வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே. நீங்கள் எங்கேயும் போகலாம் தேவையில்லை, ஆன்லைன்லேயே பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்லேயே அந்த ப்ராசஸ் நடக்குது. அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 27ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இந்த 27ஆம் தேதி தான் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங்கில் கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா மாணவர்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் 200 கட் ஆஃப்லேருந்து கடைசி 77.5 கட் ஆஃப் வரைக்கும் எத்தனை பேர் லயனாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக ஜூன் 27ஆம் தேதி பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் சில பேருக்கு ரேங்க்கில் தப்பாக கொடுத்துருவாங்க. சார் எங்கள் ரேங்க் வந்து ரொம்ப தப்பாக வந்திருக்கு சார், என் கட் ஆஃப் வந்து வேறு கட் ஆஃப் ஆனால் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து ஜூன் முடிஞ்சு அடுத்து வந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை கிரீன்மென்ஸ் ரிடர்சல்னு சொல்கிறாங்க. ரேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி சென்டரில் போய் அதை போய் நீங்கள் விளக்கத்தை கேட்டு பிரச்சனையை முடிச்சுக்கலாம். அது என்ன சார் டிஎஃப்சி சென்டர்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஏதோ டிஎஃப்சி சென்டருங்கிறீங்க, அங்கே போய் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாமான்னா உங்கள் ஊர் உங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10, 15, 20 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சென்டர் உங்களுக்காக கவர்மெண்ட் போட்டிருக்காங்க.
அந்த கவர்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்க 2 ஆஃபீஸர்ஸ் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் காலேஜ், அரசு பொறியியல் கல்லூரி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டத்தில் எத்தனையோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். சில பேர் எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்ன எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அதனால அந்த டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு தெளிவாக அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கென்ன டிஎஃப்சி சென்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அவங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் இங்கே போக தேவையில்ல, ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. ஒருவேளை இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் இன்னும் நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை, ஸ்கூலில் 12வது சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி நான் அப்புறம் தான் சார் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்கள் இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களே. இதில் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பை இப்போ நான் சொல்லிடுறேன். இதை பண்ணவே நீங்கள் கூடாது. அதாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வாங்கணும் சார், அப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு, எனக்கு வர்றதுக்கும் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அங்கே தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டை உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா போன வருஷம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 25,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ்லலாம் கம்மி பண்ணுறாங்க. அதனால் இந்த விஷயத்தை தயவு செய்து எஸ்ன்னு கொடுங்க, ஒப்புகை சீட்டை மட்டும் கொடுங்க. சர்டிஃபிகேட் வந்தோடனே காலேஜில் போய் கொடுத்துக்கலாம். இந்த தப்பை யாருமே நீங்கள் வந்து நான் வரல, எனக்கு சர்டிஃபிகேட் வரலன்ட்டு நீங்கள் நோன்னு கொடுத்துடாதீங்க. இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபா வருமானத்துக்கு குறைவாக உங்கள் குடும்ப சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு வருடம் 50,000 கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணால். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினில் வர்றவங்க சில பேர் முதல் பட்டதாரியாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தப்பாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயும் எஸ்ஸு, இங்கே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லேயும் எஸ்ஸு, 2லேயும் எஸ்ஸு கொடுத்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 25,000 ரூபா கொடுப்பாங்களா, 50,000 ரூபா கொடுப்பாங்களா, உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. முதல் பட்டதாரியை நீங்கள் கொடுக்காதீங்க. யார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிற மாணவர்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை கொடுக்கவே கூடாது. இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. இதையும் நான் சொல்லிட்டேன் விளக்கமாக. அடுத்து 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்க தயவு செய்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் அரசு பள்ளியில் படித்தேன் அப்படின்ட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அப்போ தான் நீங்கள் இலவசமாக 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங்கை ஃப்ரீயாக படிக்கலாம். இல்லை சார் நான் அங்கே எஸ்ன்னு கொடுக்கல, நோன்னு கொடுத்துட்டேன்னா அப்புறம் வந்து சொல்லி எனக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்க் லிஸ்ட்டு தனியாக வெளியிடுவாங்க. அதில் உங்கள் பேர் இல்லை, அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியாது, உங்களுக்கு இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா பொறுமையாக நேரம் இருக்குது. நான் நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பொறுமையாக நம்ம வீட்டிலேருந்து அப்ளை பண்ணலாம் லேப்டாப்பில். அப்படி இல்லைனா பக்கத்தில் வந்து ஒரு நெட் சென்டரில் போய் பண்ணலாம், இல்லைனா நம்ம டிஎஃப்சி சென்டரில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அட்மிஷன் போடுற வரைக்கும் எல்லா உதவிகளையும் நம்மளே பண்ணுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை மட்டும் அனுப்புங்க. நீங்கள் கால் பண்ணால் கூட என்னால் அட்டன் பண்ண முடியாது, ஏகப்பட்ட கால் நமக்கு வந்துடும். அதனால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வந்து தானாக வரும். ஓகேவா? எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த தேதிகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணணுமே, ஒரு காலேஜை எப்படி தேர்வு பண்ணுறது, எப்படி காலேஜை வந்து ஆர்டராக வைக்கிறது, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்போ சார் நடக்கும், ஏதோ ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3லாம் சொன்னாங்களே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைன்னா அதை பற்றி எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் தான் அந்த தேதிகள்லாம் அறிவிப்பாங்க. 3 ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்னைக்கு என்னென்ன தேதிகளில் யார் யார் எந்தெந்த ரவுண்டில் வர்றா அதெல்லாம் அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதை பற்றின விவரங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முதற்கொண்டு உங்களுக்கு ப்ரீமியம் கைடன்ஸாக கூட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நீங்கள் அந்த ப்ரீமியம் கைடன்ஸில் சேர்ந்துக்குங்க. அதுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு அவங்களுக்கு உருவாக்கியிருக்கோம். அதில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட், நீங்கள் பேமெண்ட் கொடுத்து நம்மகிட்ட சேர்ந்துக்கலாம். பேமெண்ட் கொடுத்து நீங்கள் சேர்றனால எங்களுக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எந்தெந்த கல்லூரிகளை எப்படியெல்லாம் ஆர்டரில் வைக்கலாம், எந்த காலேஜை எப்படி வைக்கணும், எப்படி வச்சா எப்படி கிடைக்கும்,
உங்களுடைய கம்யூனிட்டி ஒன்றா இருக்கலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கம்யூனிட்டியில் வேணாலும் இருப்பீங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ் எந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள் அதில் சொல்லப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாவே போதும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வாட்ஸ்அப் குழுவில் உங்களை நம்ம சேர்த்து விட்டுருவோம். உங்களுக்கான உதவிகள் தொடர்ந்து கொடுக்கப்படும். ஏன்னா இது 1 மாத ப்ராசஸ் கிடையாது. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் வரைக்கும் இழுக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால நீங்கள் 100 கேள்விகள் கேட்பீங்கிறனால அந்த இதை நம்ம ப்ரீமியமாக கொடுக்குறோம். இது ஒரு சாப்டர். மற்றபடி நீங்கள் எந்த கேள்விகளாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்மகிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ மாணவர்கள் அப்ளிகேஷன் போடையில் எந்த ஒரு தவறையும் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உள்ளே அப்லோட் பண்ணுறது எல்லாமே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டாக்குமெண்ட் தான். ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணியிருந்தாலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நீங்கள் காலேஜுக்கு போவையில் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சும்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. காலேஜ் போவையில் நீங்கள் ஒரிஜினலாக காலேஜுகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் இன்னும் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும், காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது ஏகப்பட்ட ப்ராசஸ். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ விரைவில் நான் கொடுக்க பார்க்குறேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், நீங்களே வீட்டிலேருந்து உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுவீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய். டிடிஜி.